ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. லாஸ்ட் vlogல சித்ரா பௌர்ணமிக்கு வந்து பூஜாக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கி தான் சித்ரா பௌர்ணமி. இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் டேவும் கூட அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்ன ஸ்பெஷல் டே அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி என்னோடய பர்த்டே April 23rd. பர்த்டேக்குன்னு தனியாக ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. எப்பவும் போல் ரெகுலர் ரொட்டீன் தான். மார்னிங் எழுந்திரிச்சதுமே காஃபி போட வந்தாச்சு. பர்த்டே ஸ்பெஷலாக மார்னிங்கே நியூ கப்பில் காஃபி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இந்த 2 கப்பும் ஒரு 2 days முன்னாடி தான் வாங்கியிருந்தோம். என்னோடய அம்மா வாங்கி கொடுத்துருந்தாங்க. பர்த்டேக்குன்னு வாங்கலை, ரேண்டமாக ஷாப் போகும்போது நல்லா இருந்ததுன்னு வாங்கியிருந்தோம். டபுள் வால்டு கப்பு அழகாக இருந்தது, அதனால் 2 வாங்கியிருந்தேன். ஸோ மார்னிங் கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கட்டும்ன்ட்டு நியூ கப்பில் காஃபி போட்டாச்சு. எப்போவுமே நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சாலும் இல்லை லேட்டாக எழுந்திரிச்சாலும் ஃபஸ்ட்டு காஃபி தான் குடிக்கணும். இல்லை அப்படின்னா அன்றைக்கி ஈவினிங் வரைக்குமே இன்னும் காஃபி குடிக்கல அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். மார்னிங்கே கேக் பாக்ஸை பார்த்ததும் வெண்பா குட்டி ரொம்ப ஆர்வமாயிட்டா கேக் கட் பண்ணுறதுல. நாங்கள் ரெகுலராகவே எங்களோட வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பர்த்டே ஆனிவர்சரி எதுனாலுமே அம்மா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒருத்தவங்க ஹோம் பேக்கிங் பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட தான் எல்லா கேக்ஸுமே வாங்குவோம். இன்றைக்கி கேக் வாங்கிறதுக்கு அவங்க அவைலபிளாக இல்லை அப்படிங்கிறதுனால நாங்கள் வேறு எங்கேயுமே கேக்கும் வாங்கலை. அவங்க கேக் சாப்பிட்டதுக்கப்புறமா வேறு எங்கேயுமே எங்களுக்கு டேஸ்ட் அவ்வளோவா செட் ஆகிறதில்ல. அதனால சரி, அவங்க வந்ததுக்கு அப்புறமாவே அடுத்து எப்பயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு இப்போ விட்டாச்சு. இந்த கேக் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு ஹோம் பேக்கிங் கேக் தான். இது ப்ரௌனி, ராகி அண்டு ப்ரௌன் சுகர் போட்டு பண்ண ப்ரௌனி இது. சரி, கேக் எதுவுமே வாங்காததுக்கு இதை வாங்கிட்டு வந்திருந்தோம். வெண்பா குட்டி இப்போ குளிச்சு ரெடி ஆகிட்டா. எனக்காக வெண்பா குட்டி கேக் கட் பண்ணுறா. அவளுக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்தது, எப்போ கேக் கட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தா. அதனால் அவளுக்கு மட்டும் குளித்து ஃப்ரெஷ்ஷாக்கி விட்டுட்டு வெண்பா குட்டியை வச்சு என்னோடய பர்த்டே கேக் கட் பண்ணியாச்சு. இந்த ப்ரௌனி கேக் குருவரடியூரில் இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட தான் ஹோம் பேக்கிங் பண்ணுறாங்க, அவங்க கிட்ட தான் வாங்கியிருந்தோம். ஆக்சுவலி வாங்கும்போது நாங்கள் இந்த கேக் டேஸ்ட்டு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட இதை ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். சீரியஸ்லி இந்த ப்ரௌனி இந்தளவுக்கு சாஃப்டாக சூப்பராக இருக்கும்னு நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்டே பண்ணலை. அவ்வளோ டேஸ்டியாக, அவ்வளோ ஸ்பாஞ்சியாக, சாஃப்டாக இருந்தது. நல்ல ஒரு சூப்பரான டெக்ஸ்சரில் இருந்தது. இதை சாப்பிடும் போதும் ராகி மாவில் தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டேஸ்ட்டு எங்கேயுமே வரல. சூப்பராக இருந்துச்சு. 100% ப்ரௌனியோட டேஸ்ட் அப்படியே இதில் இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வாங்குகிறோம் அப்படிங்கிறதுனால ஒரு டவுட்லேயே தான் கம்மியாக தான் வாங்கியிருந்தோம். 300 grams தான் வாங்கியிருந்தோம். பட் ஆக்சுவலி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்தது. ப்ரௌனியெல்லாம் கட் பண்ணி எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நானும் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டிலே சாமி கும்பிட்டாச்சு. மார்னிங் கோவிலுக்கு எங்கேயும் போகலை. ஈவினிங் பூஜை இருக்குது அப்படிங்கிறதுனால அப்போயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் கோவிலுக்கெலாம் போகலை, வீட்லேயே சாமி கும்பிட்டாச்சு. இன்றைக்கி பர்த்டேவோடு சேர்த்து சித்ரா பௌர்ணமியும் கூட. இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்க மாரியம்மன் கோவிலுக்கு பட்டு எடுத்து வச்சு அபிஷேகம் பூஜைக்கு கொடுத்துருக்கோம். எங்கள் ஊர் கோவிலில் பௌர்ணமி பூஜை எப்போவுமே நைட்டு தான் பண்ணுவாங்க. பட் இந்த டைம் நைட்டு முருகன் கோவிலில் வள்ளி கும்மி போட்டேன்னு சொல்லியிருந்தனால அதை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு பௌர்ணமி பூஜையை நேரமாக பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கு தான் இப்போ கோவிலுக்கு போயிட்டுருக்கோம். ஒரு 6 o'clock அப்படிங்கும்போது பௌர்ணமி பூஜையை ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி அவங்களுமே அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு சக்கரை பொங்கலுமே பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க. சாமிக்கு அலங்காரத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ஃபஸ்ட்டே வாங்கிட்டு கொடுத்தாச்சு. சாரீ முன்னாடி நாளே வாங்கியிருந்தோம். அதையுமே ஒரு ஆஃப்டர்நூன் போலவே கொடுத்தாச்சு கோவிலில். சாரியும் எடுத்துகிட்டு இப்போ சாமிக்கு போட்டுட்ருக்காங்க. உள்ளே அலங்காரம் தான் நடந்துகிட்ருக்கு. வெண்பா குட்டிக்கு சாமிக்கு முன்னாடி வச்சுருக்க இந்த ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடணும்னு சொல்லிட்டு ஏறிட்டு இருந்தா. ஆக்சுவலி வெண்பா குட்டி ஒரு இன்னும் கொஞ்சம் குட்டி பேபியாக இருக்கும்போது டெய்லியுமே இந்த கோவிலுக்கு இந்த ஊஞ்சலில் ஆடிட்டு தான் வருவா. அந்த பழக்கம் இன்னுமே மறக்கலை. எல்லாரும் குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு அதை யூஸ் பண்ணி அவளுமே ஜாலியாக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டா.
கோவிலில் எல்லா வேலையும் முடித்து பூஜை ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக நிலாவும் வந்து மேலே வந்தாச்சு. பௌர்ணமி நிலா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா லைட்டான கலரில் வந்து தெரிஞ்சது. நிலா மேலே வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட வந்தாச்சு. நாங்கள் எடுத்த கிளிக்ஸ் எல்லாம் வந்து நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறேன். மாரியம்மன் கோவிலில் பௌர்ணமி பூஜையெல்லாம் முடித்து சக்கரை பொங்கல்லாம் வந்தவங்க எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அந்த ட்ரம்ஸ் வந்து எதுக்காக இன்றைக்கி வந்து வச்சுருந்தாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா, நாளைக்கு கோவில் வந்து கம்பம் போடுறாங்க திருவிழாக்காக. அதுக்காக தான் வந்து இன்றைக்கி அது எல்லாத்துக்குமே வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ பூஜை எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு வந்துட்டு முருகன் கோவிலில் அந்த வள்ளி கும்மி பார்க்குறதுக்காக கிளம்பிட்டோம். எங்கள் ஊரில் கொஞ்சம் பேர் வந்துட்டு வள்ளி கும்மி டான்ஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட அரங்கேற்றம்காக தான் வந்து இங்கே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களோட சேர்த்து வேறு ஊரில் இருக்க ஒரு டீமும் சேர்ந்து இவங்களோட வந்து அரங்கேற்றம் பண்ண போகிறாங்க. வேறு ஊர் டீம் வந்துட்டு ஆல்ரெடி அரங்கேற்றம் பண்ணவங்க, இவங்களுக்காக இவங்களோட சேர்ந்து இன்றைக்கி வந்து பண்ண போகிறாங்க. கீழே தான் வந்து கோவில் வந்து மேலே இருக்குது. கீழே இருக்க ஒரு எம்டி லேண்டில் தான் வந்து இந்த செட்டப் எல்லாமே பண்ணியிருந்தாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். இந்த வள்ளி கும்மி வந்து கரெக்டாக ஒரு 8 o'clock அந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நாங்கள் 8:20 8:30 கிட்ட தான் வந்து போனோம். ஃபுல்லாக வந்து லைட் எல்லாமே போட்டு அவங்க டான்ஸ் ஆடுற இடத்துல மட்டும் ஃபுல்லாக அந்த கார்பெட் மாதிரி போட்டுட்டாங்க. இந்த டீமில் வந்துட்டு என்னோடய சித்தியும் டான்ஸ் ஆடுறாங்க. மெயினாக வந்து அதையும் பார்க்குறதுக்காக தான் நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்கேன். அண்ட் இந்த டான்ஸ் வந்து பார்க்குறது இதுதான் வந்து எனக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸைட்டிங்காகவே இருந்தது.
வள்ளிகும்மியோட லாஸ்ட்டு சாங்க்கு வந்து வந்தாச்சு. இந்த சாங் மட்டும்தான் வந்து இவங்க பிளேயரில் வந்து ப்ளே பண்ணியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க ஆடின சாங்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு கேர்ள் தான் வந்துட்டு பாடினாங்க. சூப்பராக பாடியிருந்தாங்க. நல்லா லவுட் வாய்ஸாக அவங்க வந்து பாடினாங்க. 2 கேர்ள்ஸ் வந்து சேர்ந்து பாடியிருந்தாங்க. முன்னாடி வீடியோவில் வந்து நான் அவங்களோட வாய்ஸ் வந்து காமிச்சிருப்பேன். செம்மையாக இருந்தது அவங்க வாய்ஸ் கேட்குறதுக்கு. இதுக்கு முன்னாடி கருப்பசாமி சாங் வந்து பாடியிருந்தாங்க. அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக சூப்பராக இருந்தது. கேட்குறதுக்கே வந்து ரியலாக சாமி நிறைய பேருக்கு வந்து வந்தது இங்கே. அந்தளவுக்கு சூப்பராக பாடியிருந்தாங்க. ரீசன்ட் டைமில் இந்த வள்ளிகும்மி டான்ஸ் வந்துட்டு நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்குது. எல்லா ஊர்லேயுமே நிறைய பேர் வந்துட்டு கற்றுக்க ஆரம்பிச்சிட்டாங்க.
வள்ளிக்கும்மி வந்துட்டு முன்னாடி பாய்ஸ் எல்லாம் தான் வந்து ஆடுவாங்க, கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க அப்படின்னு வந்து இந்த ஸ்டோரி சொல்லும்போது சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ரீசன்ட் டைமில் வந்து நிறைய கேர்ள்ஸ் வந்து இதில் டான்ஸ் ஆட வராங்க. ஸோ வீட்டில் ஏதாவது ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னாலும் இங்கே வந்துட்டு அதை ரிலாக்ஸ் பண்ணிக்கிற ஒரு டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் எல்லாத்துக்கும். வீட்டில் சீக்கிரமாக ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி ஒரு சின்ன கெட் டுகெதர் மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வள்ளி கும்மி எல்லாருக்குமே. இந்த சாங் தான் வந்து லாஸ்ட்டாக போட்டு இந்த வள்ளி கும்மியை கம்ப்ளீட் பண்ணாங்க. முடியும் போது 11 o'clock ஆயிடுச்சு. லாஸ்ட் வரைக்குமே வந்து நானும் அத்தையும் தான் போயிருந்தோம். 2 பேரும் வந்து பார்த்துட்டு தான் வீட்டுக்கு கிளம்புனோம். ஃபைனலி இன்றைக்கி டேவோட எண்டுக்கு வந்தாச்சு. மார்னிங்லேருந்து கேக் கட்டிங், ஸ்பெஷல் பௌர்ணமி பூஜா, வள்ளி கும்மி அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவே சூப்பராக போச்சு. இந்த பர்த்டேக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி வந்து விஷ் பண்ணது தான். பேச ஆரம்பிச்சிட்டா இப்போது. ஸோ இந்த பர்த்டேக்கு வந்துட்டு ஒரு 50 டைமாவது விஷ் பண்ணியிருப்பா ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பர்த்டே வந்துட்டு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் தான் வெண்பா குட்டி விஷ் பண்ணதுனால. இந்த விலாகை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். கோவிலில் பௌர்ணமி நிலா வச்சுட்டு கொஞ்சம் எடுத்த கிளிக்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் எப்படி இருந்ததுங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் அடுத்தடுத்து வர விலாக்ஸ் எல்லாமே பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போது தான் அடுத்தடுத்து வர வீடியோ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரீச் அவுட் ஆகும். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட்.